ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நாங்கள் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகில் உள்ள சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் போயிருந்தோம். இந்த கோயிலோட வரலாறை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் யோக நரசிம்மர் 108 திவ்ய தேசங்களில் இது 65வது திவ்ய தேசம். இந்த நரசிம்மர் 11 மாதம் யோக நிலையில் இருப்பாராம். கார்த்திகை மாதம் மட்டும் கண் வீழ்ச்சி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாராம். இந்த டைமில் போயிட்டு நம்ம எது வேண்டனாலும் உடனே நிறைவேற்றி தருவாராம். இந்த கோயிலுக்கு போகிற வழியிலே அங்கே மலை இருக்குது. அந்த மலையே பார்க்குறதுக்கு சிம்ம முகத்தோட அந்த மலை காட்சியில் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக அழகாக இருந்தது. இந்த மலைக்கு பெரிய மலைன்னு சொல்கிறாங்க, நரசிம்ம பெருமாள் இருக்கிற மலை. இது பக்கத்துலேயே நரசிம்மரை பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த மலை சின்ன மலைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு தான் நரசிம்மரை தரிசனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். இப்போ நாங்கள் ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு போனோம். பஸ்ஸு விட்டு இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஃப்ரீயாகவே. அங்கே ரோப் கார் ஏறுற இடத்துக்கு இதுவுமே ஃப்ரீ தான். நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஒரு 5 நிமிஷம்தான் பஸ் விட்டு இறங்கி நம்ம இந்த ரோப் கார் இருக்கிற இடம் வர்றதுக்கு. இங்கே வந்தாச்சு ரோப் கார் போகிற இடத்துக்கு. இந்த இடத்த டிக்கெட் வாங்கிறதுக்கு எல்லாருமே க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே இடம் நல்லா பெருசாக தான் வசதியாக கட்டியிருக்காங்க. விசேஷ நாள்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே மேக்ஸிமம் ரோப் காருக்கு வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. நான் 1305 படிக்கட்டு ஏரியும் நிறைய பேர் போகிறாங்க. இங்கே வெயிட் பண்ணி ரோப் காருக்கு வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து போகிறதுக்குள்ளே படியே ஏறி போயிடலான்னு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் படி ஏறி போனால் தான் நல்லது. நாம் ரோப் காரில் போனது கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் போகிறோம். அதனால் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ரோப் காரில் போனோம். இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ ரோப் காரில் போகிறதுக்காக வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இங்கே ரோப் கார் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ரோப் கார் 5 ரோப் கார் போகுது. ஒரு ரோப் காரில் 4 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியுது. அதனால தான் லேட் ஆகுது. இந்த அனுபவம் எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு ரோப் காரில் போகிறது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் இதில் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது அப்படியே உச்சியில் மலை மேலே ஏறுது ரோப் காரு.
இப்போ நாங்கள் ஏறுறதுக்கான ரோப் கார் வந்துடுது. இப்போ ரோப் காரில் ஏறி உட்காந்துட்டோம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. நல்லா காற்றடிக்குது இந்த மலை மேலே போக போக கொஞ்சம். ஆனால் சீக்கிரமே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது ரோப் காரில் போகிறது. பொறுமையாக தான் போகுது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க, இந்த ரோப் காரில் போகிறது பயமாக இருக்கும், காற்றடிக்கும், ரோப் கார் ஆடும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நாம் இந்த ரோப் காரில் போகிற அனுபவத்தை அனுபவிக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இதுக்காகவே 3 மணி நேரம் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்த கலப்பெல்லாம் போயிடுச்சு இந்த ரோப் காரில் போகும்போது. அதுதான் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கோயில் உள்ளே போகிறதுக்கு அங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வழியாக மேலே போகணும். லிஃப்ட்டில் தான் நாங்கள் மேலே போனோம். இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இது. இந்த போகிற க்யூ தான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் க்யூவு. நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு கோவிலில் கூட்டம் இல்லை. விசேஷ நாள்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குமா. ரொம்ப நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போனப்போ ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போ சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் 1 ஹவர். இங்கே வந்து நிறைய மங்கீஸ் தான் தொல்லை தான் தாங்க முடியல. கையில் எது வச்சுருந்தாலும் பிடுங்கின்னு போயிடுது. பையெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அந்த மங்கிக்கிட்ட. இந்த உள்ள க்யூவில் நாங்கள் உட்காந்து நிற்கும்போதே அவ்வளோ மங்கி வந்து பாவம், அது சாப்பாட்டு எதுவும் கிடைக்காம வந்து எல்லார் தலையில் இருக்கிற பூவெல்லாம் வேறு பிச்சு சாப்பிடுது இந்த மங்கீஸ்லாம். இந்த கோயிலில் வந்து ஒரு 24 நிமிஷம் நம்ம உட்காந்து ப்ரே பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அமிர்தவல்லி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணணுமா. இங்கே பாருங்கள் அந்த மங்கி கீழே ஏதாவது சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. பாவமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் கையில் வச்சுருக்கிறத ஏதாவது போட்டோம்னா நம்ம நிறைய மங்கி வந்துடும் சொல்லிட்டு யாரும் அதுக்கு எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. எல்லா இடத்தையுமே எங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுத்தாங்க. யோக நரசிம்மர் ரொம்ப அற்புதமாக இருந்தார் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்து இங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். புளி சாதம் ரொம்ப அருமையாக இருந்தது.
இங்கே வந்து நரசிம்மர் கோயிலில் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து முகத்தில் வந்து அந்த தண்ணி அடிக்கிறாங்க. அதுவே நம்ம உடம்புல எந்த பிணி இருந்தாலும் போயிடும். பேய், பிசாசு, மனநிலை சரியில்லாதவங்க, அதேமாரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த யோக நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக நினச்சது நடக்குமா. நாளை என்பதே நரசிம்மர்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வேண்டதை உடனே நிறைவேற்றி தருவாராம். நாங்கள் இப்போ வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரோப் காருக்கு போகிறதுக்காக போயிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கீழே இறங்கணும்ல, அதுக்காக திரும்ப ரோப் காரில் கீழே நம்ம போகிறோம். இங்கே மலை மேலே இருந்து நம்ம அந்த வியூவை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சூப்பராக இருந்தது. காற்று வேறு நல்லா காற்று, அவ்வளோ அருமையாக இருந்தது நமக்கு. வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த யோக நரசிம்மரை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். அவ்வளோதாங்க. திரும்ப நாங்கள் ரோப் காரில் ஏறி கீழே வந்து இறங்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அனுபவம். இதுக்கப்புறம் கீழே போயிட்டு நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போகிறோம். அது வந்து இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும்னாங்க. அங்கேருந்து நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஆட்டோ வசதியும் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் நடந்தே மறுபடியும் ஆஞ்சநேயரை பார்க்கறதுக்கு போனோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ரோப் கார்லாம் கிடையாது, படி ஏறி தான் போகணும். இங்கே வந்து 405 படிக்கட்டு ஏறி போகணும். ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் படி ஏறுறதுக்கு முன்னாடி கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றிட்டு போனோம் நாங்கள். இங்கே படி ஏறி போகிற அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எல்லா இடத்தையுமே இந்த மங்கீஸோட தொல்லை தான் தாங்க முடியல. கையில் எதுவுமே வச்சுன்னு ஏற முடியல. வந்து பிடுங்குது, நம்ம கையில் எது இருந்தாலும் வந்து பிடுங்குது. அதுங்கிட்ட தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். இது ஒரு 1/2 ஹவர்லேயே நாங்கள் ஏறிட்டோம் இந்த படிக்கட்டு. இப்போ ஏறி வந்தாச்சு. ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆஞ்சநேயர் வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாரு. நரசிம்மரை பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மலையிலேருந்து பார்க்குறப்ப அந்த நரசிம்மரோட மலை தெரியுது. அவரை பார்த்த மாதிரியே உட்காந்துருக்காரு ஆஞ்சநேயர். ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம அந்த நரசிம்மரோட மலை தெரியுது பாருங்கள், கோபுரம்லாம். ரொம்ப அருமையாக இருந்தது வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு.
அவ்வளோதாங்க. நாங்கள் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இந்த மலை மேலேருந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து நரசிம்ம பெருமாளும் ஆஞ்சநேயரும் தரிசனம் பண்ணது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ஒரு தடவையாவது இந்த யோக நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் போய் தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.